வெல்கம் டு விஜய் தரன் vlogs. எனக்கு வாங்க போமா, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. எப்போ வர சொன்னேன்? எப்போ வர சொன்னோம்? நீ நல்ல டேட்டா குடிச்சு நல்லா ஒரு அடி அடிச்சு வந்துட்டான். ஹிந்திக்கார டேட்டா குடுக்கல இப்ப எல்லாமே இருக்கு. அந்த வேலை டாட்டு எல்லாருக்கும் போடுது. எனக்கு என் பேரை அவ்வளவுதான், எல்லாத்தையும் டாட்டு போடுறோம். அவ்வளவுதானே. இந்த பசங்களை கூட்டிட்டு கோவா போகணும்னு தான் பிளானு. இப்ப நேரா பெங்களூர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கோவாக்கு கிளம்பிட்டோம், கேப் புக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து போக வேண்டிய ஒரு சர்ப்ரைஸ். அதை முடிச்சுட்டு தான் இவங்களை கூட்டி நான் கோவாக்கு போக போறேன். அந்த சர்ப்ரைஸ் நீங்க நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, சிஎன்ஜி கேஸ். இதுதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் அந்த இடத்துல மீட் பண்ணுவோம். கூட்டு போறேன்ட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கான் ப்ரோ. கடைசியில பசுங்க பிளேட்டுங்க ஏர்போர்ட்ல தான் நிக்கிறோம். ஆனா கன்ஃபார்ம் பிளைட் தான். இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. இதான் எங்களோட சர்ப்ரைஸ். சரியான நல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கு. நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு எனக்கு. ஃப்ளைட்ல போயிட்டு அங்க இருந்து ஒரு வீடியோ போடுவோம், பாருங்க. சரிங்க, ஏர்போர்ட் ஃபிளைட்டுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு ஃபிளைட்ல போறது. ஃபிளைட் உங்களுக்கு கால் வீடியோ பண்ணுவோம் பாருங்க. ஃபிளைட்ல போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனோம். இதுதான் அது ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். போர்டிங் பாஸ் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. 5 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நடக்குமோ தெரியல. ஃபிளைட்ல போறோமா பஸ்ல போறோமா கூட தெரியல. இந்த 2 கூப்பன் வேற கொடுத்துருக்காங்க. பார்த்து சொல்றேன். இல்ல எல்லாம் சரிதான்டா. இப்ப என்ன பிளைட்ல போறேன், சரி. எங்க இருந்து அங்க போய் ஏர்போர்ட்ல இறங்குமா? அங்க இருந்து ரெசார்ட்டுக்கு எப்படி போவேன்? அங்க இருந்து 40 கிலோமீட்டர் 40 kilometers. Seat number 22. Thank you. Bro. வெல்கம் டு விஜய் தரன் vlogs. இப்போ வந்து நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா நான் வாரேன்னா எனக்கு தெரியாமையா இருக்கு. அது கட் பண்ணிட்டியா? நல்லாதான் இருக்கா? கேலங்கோட் பீச்ல தான் ஒரு ரெசார்ட் ஒன்று ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்க ஸ்விம்மிங் பூல்ல எவ்வளவு ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபன் பண்ணியாச்சு. இப்போ கோவால இருந்து ஒரு மிஸ்டீரியஸ் சர்ச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போறோம். அதுக்கான மேப் இருக்கு, நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்ம ரெசார்ட்லேயே நமக்கு அதை கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டல் கார் ஒன்று எடுத்துட்டு இதில் தான் நம்ம அந்த சர்ச்சுக்கு போகிறோம். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு vlogல நான் கண்டினியூஸாக காட்டுறேன். கட் இட். One hour later. குளிங்க ஸ்கூல்ல நினைக்கேன் கை திட்டுற அப்ப இருந்து வருக 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 வருக. இது ஆள் அந்த 3 நாள் நிக்காமல விலகல் கட்டேன். அப்ப போய் செருப்பு தெரியா தெரியுமோ இருக்கும். இருல டபக்குன்னு வர மாட்டேங்களா?
இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவா, அதாவது ஓல்டு கோவால இருக்கக்கூடிய பசிலிகா பாம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச். இந்த சர்ச் வந்து இந்த கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் டைம்ல, அதாவது 1597 வருஷம் 95வது வருஷம் சூப்பரா இருக்கும். இந்த சர்ச் ஆரம்பிச்சது என்னென்ன சொல்றான் பாருங்க, கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சர்ச்சை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எப்ப கட்ட ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1594வது வருஷம். கட்டி முடிச்சது 1605. கிட்டத்தட்ட 11 வருஷம் இந்த சர்ச் வந்து கட்டி இருக்கிறாங்க. இந்த கட்டினது வந்து போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கும்போது அவங்க கட்டின ஒரு சர்ச் தான் இது. இங்க ஓல்டு கோவால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சர்ச் இது ஒண்ணு. உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய இருக்கு, கலர் கலரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பசிலிகான் பாம் ஜீசஸ் அந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி நான் பேசியிருந்தேன், உள்ள வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அலௌட் இல்லைன்ட்டாங்க. அது எதுக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ரீசன் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஓரளவுக்கு நாங்கள் உள்ள பார்த்தது எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஒரு பர்சனோட ஒருத்தரோட பாடி வச்சிருக்காங்க. அவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட் பிரான்சிஸ் சேவியர். அவர் இறந்தது வந்து மார்ச் 16, 1552. ஆனா கோவாக்கு அவரோட பாடியை கொண்டு வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1554ல கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச் கட்டினது வந்து 1604ல தான் கட்டியே முடிச்சிருக்காங்க. அதாவது 1604வது வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த இடையில ஒரு 50 to 60 இயர்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அவர் பாடி வந்து ஏதோ இங்கேயே ஒரு சர்ச்சில் வச்சிருந்தான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க கொண்டு வந்திருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதோட முக்கியமான விஷயம், நீங்க உள்ள ஒன்று ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா உள்ள நிறைய ஒரு டிராயிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதான் 1554, 1542 எல்லா அந்த டைம்ல எல்லா டிராயிங்ஸுமே இருந்துச்சு. அதுல வந்து ஒவ்வொரு டிராயிங்லயுமே வந்து இலுமினாட்டி சிம்பிள் வந்து பார்க்க முடிஞ்சது. இலுமினாட்டி சிம்பிள் அது எப்படி சீரியஸ்லி நான் எனக்கு பர்சனலி எப்படி இதானுச்சுன்னா, உள்ள போனோம்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி எனக்கு ஏதோ இருந்துச்சு. அது என்கிட்ட பிரச்சனையால இங்க இல்லைன்னா, இங்க ஒரு சில பேர் வந்து கேட்டதுக்கு அவங்களுமே அதான் சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து வீடியோல சொல்ல வர மாட்டாங்க. கேட்டு பார்த்தோம், வீடியோல நாங்க சொல்ல வரல, பட் இந்த எக்ஸ்பிளைன் பண்றன்ற மாதிரி 1-2 பேர் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. 2-3 பேர் லேடிஸ் எல்லாம் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போதான் எனக்கு இதான் உள்ள வந்து எலிமினாட்டி சிம்பிள் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, என்னடா உள்ள வந்து அலோவ் பண்ணலையே, போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவுமே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நாங்க ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்கிறோம். முடிஞ்சா நான் அப்லோட் பண்றேன். அதில் அவ்வளவு கிளியரா இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் மறைச்சு வச்சுதான் எடுத்தோம். அதை நம்ம இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன், நீங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க. இந்த மனோஜ் வைன்ஸ் அவர் பிரதர் தான். அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்ன ரேட்ல இருந்து ஐ மீன் சீப்பஸ்ட் டு ஹையஸ்ட், கம்மி ரேட்ல என்ன இருக்கு, அதிக ரேட்ல என்ன இருக்குன்றத உள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.